நம்ம எல்லாரும் சேர்ந்த திங்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் வந்து நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து சேர்ந்த திங்ஸை ஒரு அனிமேஷன் சீரிஸாக வந்து கொண்டு போக போகிறோம் அப்படின்றது மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டீசருமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 25 வந்து அந்த சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த டீசரில் என்னதான் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக நான் வந்து பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய படங்களை பற்றி நம்ம சேனலில் பேசிட்டு வரோம். இப்போ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். Stranger Things Tales from 85. ஸோ அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 85ன்றது 1985 அந்த இயர்ல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்றதா இந்த சீரிஸ். ஸோ சீசன் 3க்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, நம்ம 11 வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணாங்களே. ஸோ அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஹாக்கிங்ஸ்ல என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த சீரிஸ்ல காட்ட போறாங்க. இந்த வீடியோல டேல்ஸ் ஃப்ரம் 85னா என்ன, ஒரிஜினல் கேரக்டர்ஸ் எல்லாருமே இருப்பாங்களா, அப்சைட் டவுனோட ஆரிஜின் என்ன அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். டேல்ஸ் ஃப்ரம் 85 அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே என்ன ஞாபகம் வரும்? ஸோ ஆர்கேட் கேம்ஸ், நிறைய லைட்லாம் போட்டு நல்லா சில் வெதர்ல அந்த சீசன் 3ல நடந்த அந்த இயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த சீரிஸ்ல வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ முன்னாடியே சொல்ல மாதிரி சீசன் 3க்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, ஹாக்கிங்ஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரிஸ்ல காட்ட போறாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு இந்த சீசன் 3ல ஒரு மால் ஒன்று காமிச்சிருப்பாங்களே, ஸ்டார் கோட் மால் அப்படின்னு சொல்லி, நம்ம ஸ்டீவ் டஸ்டின்லாம் இருப்பாங்களே. ஸோ அந்த மால் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, ஸோ அதுக்கப்புறம் ரஷ்யன்ஸ் வந்து பேஸை பில்ட் பண்ணும்போது, அவங்களோட பேஸ் வந்து பில்ட் பண்ணும்போது எத்தனை பேர் வந்து மர்மமான முறையில் வந்து காணாம போறாங்க அப்படின்றத, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ்ல வந்து கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் ஒரு எபிசோடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ யூனிவர்ஸ் வந்து ஒன்று தான், ஆனால் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக நிறைய பேர் வந்து வருவாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஒரு சில கனெக்ஷன் வந்து இருக்கும். அதாவது ரியல் ஸ்டோரி இருக்குல்ல, ரியல் ஸ்டோரிக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் வந்து கனெக்ட் ஆகும்போது வேற லெவலில் ஃபீல் வரும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் ஒரு எபிசோட் தியரி வந்து இருக்குது. அது என்ன தியரின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக எக்ஸாக்டாக வந்து கிடையாது, இது ஒரு அவரோட தியரியில் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை நான் உங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நல்லா தான் இருந்துச்சு அந்த தியரியுமே. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்கூலில் வந்து நைட் டியூட்டி பார்த்துட்டு இருக்க ஒரு வாட்ச்மேனுக்கு அந்த ஸ்கூலோட பேஸ்மெண்ட்லேருந்து மர்மமான முறையில் சத்தங்கள் நிறைய வந்து வர ஆரம்பிக்குது. ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது அந்த சவுண்ட் எல்லாமே. ஸோ இது வந்து என்ன வந்து குறிக்குது அப்படின்னா அப்சைட் டவுனோட லீக்கேஜாக இருக்கும் அப்படின்றது மாதிரி அது வந்து அந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கிறத அந்த யூடியூபர் வந்து சொல்லியிருந்தாரு. அதோட எபிசோட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கிங்ஸில் ஒரு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஸோ அங்கே இருக்க நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சடனாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேஷண்ட்ஸுக்குமே மூக்குலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிளாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிக் ஆயினே இருக்குது, டிக் 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 டிக்னு வருது. இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா வெக்னாவை குறிக்குது அப்படின்றது மாதிரி அந்த யூடியூப் சேனலில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது நல்லா தான் இருக்குல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி எபிசோட்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா வேற லெவலில் இருக்கும்ல. ஸோ அந்த தியரி மாதிரி தான் குட்டியான விஷயம் ஹாக்கிங்ஸில் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரிஸில் வந்து சொல்லுவாங்க. அண்ட் எல்லாருக்குமே இருக்க டவுட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த சீரிஸில் இருப்பாங்களாப்பா அப்படின்றது மாதிரி கேட்குறாங்க. ஸோ லெவன், டஸ்டின், ஸ்டீவ் எல்லாருமே இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து அஃபிஷியலாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வரமாட்டாங்க. ஸோ கேமியோஸ் வந்து இருந்தாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கான மீனிங் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டஸ்டினோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி எஃப்எம்ல வந்து கேட்கலாம், ரேடியோவில் வந்து கேட்கலாம். ஹாப்பரோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஒட்டியிருக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைலாக்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்துட்டு போகிறோம் அப்படின்றது மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோஸோட கதையை வந்து கிடையாது, நம்ம ஹீரோஸ் காப்பாற்றினா அந்த டவுனோட கதை தான், அதாவது ஹாக்கிங்ஸோட கதை தான். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த டேல்ஸ் ஃப்ரம் 85 இருக்குல்ல, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சீரிஸை வந்து கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஸோ நிறைய டீனேஜ் பசங்களும் உள்ளே இருக்காங்க, நிறைய டார்க் டோன்லாம் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சீசன் 5 வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சொதப்பின மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட் எபிசோட சொல்கிறேன். ஸோ லைட்டாக சொதப்பின மாதிரி சீசன் 4 கம்பேர் பண்ணுற போது சீசன் 5 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டோட்டலாக மாற்றி விட்டுரும் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ கைஸ், நீங்கள் இந்த டேல்ஸ் ஃப்ரம் 85 பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தியரி என்னலாம் இருக்கும் அப்படின்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏப்ரல் 25 ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அதுக்கான ரிவ்யூமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வரும். ஸோ இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய படங்களை பற்றி நம்ம சேனலில் பேசிட்டு வரோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.